இப்பவும் சொல்றேன், 2026 ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. 2026 திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் நேரடியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சொல்லியிருக்காரு. சொல்லிக்கினே இருக்கட்டும் அவரு. யாருக்கு தான் சார் திமுகவுக்கு எதிர்கட்சி யாருக்கு? திமுகவுக்கு எதிராக கட்சி யாரா? இதுக்கு அவர்கிட்டே தான் பதில் கேட்கணும். இந்த வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துல ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இந்த வருஷமும் அதை ரெடி பண்ணி வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்கன்றேன், வேற ஏதாவது பேசுங்க. இல்ல திமுகவுக்கு 10 வருஷமா நான் வந்து வேற ஏதாவது கேளுங்கன்றேன், வேற ஏதாவது பேசுங்கன்றேன். திமுகவுக்கு 10 வருஷம் வேற ஏதாவது பேசுங்க, ஆக்கப்பூர்வமா எதுனா பேசுங்க சார். தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அரசியல் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்க அரசியலை பத்தி பேசுங்க. மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியோட விமர்சனங்களை பத்தி பேசுங்க. இல்ல ஒரு தேர்தலை சந்திச்ச இயக்கங்களை பத்தி பேசுங்க. எதுவுமே இல்லாத போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போனா அதுக்கெல்லாம நின்று பதில் சொல்ல முடியும் அமைச்சர்கள்.